என்னது 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமா? இது நம்ம முதல்ல இருந்து அப்ளை பண்ணணுமா, இல்லைன்னா இதுக்கு புது கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு இப்போ வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதே பழைய கார்டு தான். அதுலேயே வந்து 25 லேக்ஸா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 1,20,000 உள்ளதான் வந்து ஒரு தனி மனிதனுடைய வருமானம் இருக்கணும். இதனால யாரெல்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்தந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்து அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சில தனியார் மருத்துவமனைகளில் வந்து கவர்மெண்ட்டோடைய இந்த மருத்துவ காப்பீடை வந்து எடுத்துக்கக்கூடிய சில மருத்துவமனைகள் இருக்காங்க. நான் காப்பீடு எடுக்கிறேன் அப்படின்னா நான் மட்டும் தான் பயன்பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இப்போ நீங்கள் குடும்ப தலைவராக இருக்கீங்க, இல்லை குடும்ப தலைவியாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டில் உங்களோட யாரோடைய நேம் இருக்கும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம் இருக்கும் இல்லையா, யாரோட நேம் எல்லாம் இருக்குது அப்படின்றத கட்டாயமாக செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டில் நேம் இருக்க எல்லாருக்குமே வந்து மருத்துவ காப்பீடு அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. என்னது 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமா? அப்படிதானே எல்லாருக்கும் ஷாக்கிங்காகவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு. எஸ், நம்மளுடைய சிஎம் விஜய் சார் வந்து தேர்தல் அறிவிப்பிலேயே கொடுத்திருந்தாங்க, மருத்துவ காப்பீடு வந்து 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமா உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல விஜய் சார் வந்து அதுக்கான அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல பலருக்கும் சில கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து புதிய கார்டு தொடரணுமா, இல்லைன்னா பழைய கார்டுலயே வந்து தொடரலாமா, ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பலரும் பல கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு விரிவான பதிவு தான் இது. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், அதாவது 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமா உயர்த்தி ஒரு அறிவிப்பு ஒன்று நம்மளுடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எப்பத்துல இருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்குமே வந்து இது கண்டினியூவா ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, இது நம்ம முதல்ல இருந்து அப்ளை பண்ணணுமா, இல்லைன்னா இதுக்கு புது கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு இப்போ வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதே பழைய கார்டு தான். அதுலேயே வந்து 25 லேக்ஸா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இன் ஃபியூச்சர்ல ஏதாவது அறிவிப்பு வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஓகே, இதுக்கு ஏதாவது லிமிட் கொடுத்துருக்காங்க தகுதி அடிப்படையில் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கட்டாயமா இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 1,20,000 உள்ளதான் வந்து ஒரு தனி மனிதனுடைய வருமானம் இருக்கணும், ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதனால யாரெல்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,45,00,000 பேர் வந்து இதனால பயனடைவதா தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. சரிங்க, இதெல்லாம் ஓகேங்க. நான் இது எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும்? ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்தந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்து அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சில தனியார் மருத்துவமனைகளில் வந்து கவர்மெண்ட்டோடைய இந்த மருத்துவ காப்பீடை வந்து எடுத்துக்கக்கூடிய சில மருத்துவமனைகள் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த மருத்துவமனை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மோஸ்ட்லி 25 லட்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் வந்து கவர்மெண்ட் எப்பவுமே கொடுப்பாங்க. இது இப்போ கிடையாது, முந்தைய காலங்கள்ல இருந்தே உண்டு. இப்போ வந்து ஒரு கேன்சரா இருக்கு, இல்லைன்னா வந்து ஹார்ட் பேஷண்டா இருக்காங்க, ஹார்ட் சர்ஜரி அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன என்ரோல்மெண்ட்ல கொடுத்துருக்காங்களோ அதை ஒன்ஸ் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பேக்கேஜுக்குள்ள வருதா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதுக்கான ஸ்கீம் வச்சிருக்காங்களா அப்படின்றத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஸோ இது எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா இது இந்த காப்பீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுமே அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க. கேன்சராக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஹார்ட் ரிலேட்டடான ஆப்ரேஷனாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை காப்பீட்டு விதிகளுக்கு உள்ள உங்களுக்கு வருதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க. ஸோ இதில் வந்து நான் காப்பீடு எடுக்கிறேன் அப்படின்னா நான் மட்டும் தான் பயன்பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இப்போ நீங்கள் குடும்ப தலைவராக இருக்கீங்க, இல்லை குடும்ப தலைவியாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டில் உங்களோட யாரோடைய நேம் இருக்கும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம் இருக்கும் இல்லையா, யாரோட நேம் எல்லாம் இருக்கு அப்படின்றத கட்டாயமா செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டில் நேம் இருக்க எல்லாருக்குமே வந்து மருத்துவ காப்பீடு அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும்.
ஸோ இதுக்கு முன்னாடி மருத்துவ காப்பீடு அட்டை வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா டோன்ட் வரி. ஸோ இல்லைங்க என்கிட்ட இல்லை, நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்காக. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் இல்லையா, அதை விஓ கிட்ட போயிட்டு நீங்கள் ஆண்டு வருமானம் இவ்வளோதான் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டை கட்டாயமாக மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸோ அதே போல் உங்களுடைய ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்களோட பேர், அதே போல் நான் சொன்னேன் இல்லையா 1,20,000க்குள்ள ஆண்டு வருமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா அங்கேயே மருத்துவ காப்பீட்டுக்கான ஒரு தனி அலுவலகம் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, அதே போல் உங்களுடைய ரேஷன் கார்டு, ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது 1 or 2 டேஸ்லேயே அன்றைக்கே மோஸ்ட்லி அந்த ஒர்க் முடிஞ்சுட்டு உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் உள்ள ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது கார்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகே, இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் விரிவான தகவல் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை தேவைப்படுது அப்படின்னா ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா https://www.cmchistn.com அப்படின்ற .com இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு சர்ச் பண்ணிவிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா அப்ளை பண்ணி பயன்பெறுங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு சின்ன ஏக்கமும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது என்னால் பிலீவ் பண்ண முடியுது. என்ன அப்படின்னா ஆண்டு வருமானம் 1,20,000 வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆண்டு வருமானம் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் பல குடும்பங்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா அரசுக்கு நிறைய பேர் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரசு செவி சாய்க்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.